சர்வ நோய் நிவாரணி சொல்ல போறேன். என்னுடைய கிளினிக்ல நான் ரிசல்ட்டோட பேசுறேன். நான் தேடி பேசிட்டு போற ஆள் கிடையாது. அந்த ஒரு பொருளுக்கு பேரு மறு உலை கஞ்சி. அதுலயே இன்னொரு பொருள் சொல்றேன், மறு உலை அடிசில் சாறு. இந்த ரெண்டை குறிச்சு வேணாலும் வச்சுக்கோங்க. ஒண்ணுக்கு பேர் என்ன? மறு உலை கஞ்சி. இன்னொன்னுக்கு பேரு மறு உலை அடிசில் சாறு. இது என்னையா இது? மரபரிசியில எதை வேணாலும் வாங்குங்க, விலை கம்மியா இருக்கணும், கலர் கலரா இருக்கலாம். ஒவ்வொரு கிலோ வாங்கி எல்லாத்தையும் கலந்து சுண்டல் மாதிரி கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். நீங்க மரபு அரிசி என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, வெள்ளை எல்லாம் கூடாத. வெள்ளையும் அருமையானது தான். இப்ப தாய்ப்பால் கொடுக்கணும், எலும்பு வளர்ச்சி, எலும்புல பிரச்சனைன்னா நம்ம குழியடிச்சான், நீலஞ்சம்பா, கிச்சடி சம்பா இதை தானே கொடுக்குறோம். அதெல்லாம் வெள்ளை அரிசி தானே. வெள்ளை அரிசி தீட்டுனா வெள்ளை மட்டும்தான் தப்புங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். மரபு அரிசி எடுங்க, ஒரு மண்ணு களையம் வாங்கிக்கோங்க. களையெல்லாம் வாங்க முடியாது, அப்பெல்லாம் நான் உனக்கு இது பலன் தராது. மண்ணு களையம் நம்ம வீட்டில் சீக்கிரம் களையம் உடைக்க வேணாம்னா களையத்தை வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். களையம் எப்போ உடைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மண்ணு களையம் வாங்கிக்கோங்க. மண்ணு களையத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு மடக்கோட மரபு அரிசியை ஒரு கை போதும், ஒரு கை அளவுக்கு அரிசி எடுத்து கழுவிட்டு அதில் போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு கஞ்சி காய்ச்சுங்க. காஞ்சிரும். அதை அப்படியே பத்திரமா வீட்டில் பூஜை அறையோ அல்லது பர்சனல் அறையோ இருந்தால் அங்கே கொண்டு போய் வச்சுக்கோங்க. வெயிலில் வெப்பத்தில் வைக்கக்கூடாது. அந்த களையத்தை அடுத்த நாள் காலையில் அதில் சோறு இருக்குல்ல, அந்த சோத்தோட அந்த தண்ணியோட சாப்பிட்டீங்கன்னா, பழைய சோறுன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் மறு உலை கஞ்சி. அது ஆற்றல் தரும், நோயையும் போக்கும். சரி, இன்னொன்று சொன்னனே, மறு உலை அடிசில் சாறு. இது என்ன தெரியுமா? அந்த கஞ்சி காய்ச்சினீங்கல்ல, காலையில் ஒரு பருக்கை கூட சோறு வராமல் அந்த சோத்தை வடிகட்டிட்டு தண்ணியை மட்டும் எடுக்கிறது. இந்த தண்ணி வந்த நோயை போக்கும், வரும் நோயை காக்கும். சர்வரோக நிவாரணி. அது என்னையா நீ பாட்டுக்கு என்னமோ ஜோசியக்காரன் மந்திரவாதி சொல்றது மாதிரி சொல்ற, அப்படி தோணும் இல்லையா? அறிவியல் ஆவணங்களுடன் நான் சொல்றேன். அதுல இல்லாத ஊட்டச்சத்து கிடையாது, அதுல இல்லாத தாது உப்பு கிடையாது. உதாரணத்துக்கு ஒண்ணு, செலினியம். செலினியம்னு சொல்றது என்ன பண்ணும்னா, உடம்புல நீங்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக் வர்றதுலேருந்து பாக்கி மூளையில் ரத்த கட்டி உருவாகிறதுலேருந்து நரம்பு சார்ந்ததுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிறது ROSன்னு சொல்லுவாங்க, ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பர்ஃபெக்டாக காலி பண்ணக்கூடிய மிக வல்லமை உள்ளது அந்த அடிசில் சாறு. இன்னொன்று என்ன தெரியுமா? தொற்று நோய்கள் எது வந்தாலும் நம்ம பயந்து உழுவுறோமே, அப்படி அல்ல. உடம்புக்குள்ளேயே ஒரு நோய் ஆற்றல் சக்தி, இம்யூன் சிஸ்டம் இருக்கு. அந்த இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்தக்கூடியது மறு உலை அடிசில் சாறு. புற்றுநோய், கேன்சரை இன்னைக்கு உங்களுக்கு இல்லைன்னா வராமலே வச்சுக்கலாம். பியூட்டிஃபுல் ட்ரிங்க் என்னென்னமோ நம்ம சாப்பிட்றோம். இந்த ஒரு ட்ரிங்க், ஒரு கிளாஸ் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு கேன்சர் இல்லைன்னா வாழ்க்கை பூரா வராது. சார் எனக்கு கேன்சர் வந்துருச்சு, இன்னையிலேருந்து சாப்பிட்டீங்கன்னா புதுசாக ஒரு கேன்சர், செகண்டரி கேன்சர்ஸ் வராது. இந்த இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுத்தும். இந்த மறு உலை கஞ்சியும் மறு உலை அடிசில் சாறையும் குறைந்தபட்சம் இன்றிலிருந்தாவது கடைபிடிங்கள். இன்னைக்கு போய் நோய் என்ன ஒன்று நமக்கு இருக்காது. இதை தான் ஔவையார் சொன்னப்போ, நோய்க்கு இடம் கொடையல்னாங்க. நோயை தீர்த்துக்கன்னு அந்த அம்மா சொல்லலை, நோய்க்கு இடம் கொடையல். ஒரு பொருள் சொல்லிட்டேன், இன்னும் ஒரு பொருள் என்ன தெரியுமா? நாட்டு காய்கறிகள். இந்த நாட்டு காய்கறிகள் விதையை வாங்கி அதை வீட்லேயோ மாடியிலையோ மொட்டை மாடியிலையோ எங்கேயோ போட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு ஒரு கையளவுக்கு எல்லா காயையும் எடுத்து உங்கள் இடத்துல பறித்து கழுவிட்டு அதை நறுக்கி அதே மாதிரி இன்னொரு களையை வச்சு அதில் போட்டு தண்ணியை ஊற்றி லேசாக சூடு பண்ணி, லேசாக ரொம்ப அவிச்சிடக்கூடாது, அரை கால் வேக்காடு பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை 2 வேளைக்கு குடிச்சிட்டு மறுவாட்டி காய் போடணும். இந்த அரிசியை 15 நாள் வச்சுக்கலாம், காய்கறிகளை 2ஆம் நாளே எடுத்துடணும். அப்போ the fermented rice water, fermented vegetable water, it heals all the diseaseங்கிறது கிளினிக்கல் ஃபைண்டிங். இதை நம்ம செய்யலாமா வேணாமா? ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்னு நான் பேர் சொன்ன அரங்கத்துக்கு அசிங்கமாக இருக்கும். வேற ட்ரிங்க் எத்தனை குடிக்கிறீங்க? என்னென்னத்தையோ குடிக்கிறோம். நல்ல ட்ரிங்க்னு ஒன்று கூட கொடுப்பாங்க, காளானில் செய்யக்கூடியது. பாண்டிச்சேரி ஆரோவில் கொம்புச்சா. கொம்புச்சாவும் தேவையில்லை நமக்கு. நம்ம வீட்டில் விளையிற அரிசி, நெல், சிறுதானியம், காய்கறிகள், இதில் எதை வேணாலும் எடுத்து நொதிக்க வச்சு இதை எடுத்துக்கலாம். நேற்றைய உலகத்தில் நம் மக்கள் மண்ணை சாப்பிட்டார்கள். என்னத்தை சாப்பிட்டாங்க? மண்ணை சாப்பிட்டார்கள். மண்ணை சாப்பிட்டார்கள் என்ன? மண்ணள்ளி போடுறதில்ல, மண்ணில் அப்படியே விளைஞ்சிச்சு, அதை சாப்பிட்டான். வேற எந்த எஃபர்ட் கிடையாது, முயற்சி கிடையாது, தானாக விளைந்தது, வைல்டு. மண்ணில் பிரசவித்ததை சாப்பிடுவது மண்ணை சாப்பிட்டது. ஆனா இன்றைக்கு மண்ணில் நஞ்சை கொட்டி நஞ்சை சாப்பிடுகிறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.